கமலை நம்பி நடுத்தெருவில் நிற்கும் இயக்குனர் ரஜினி சொன்னதை கேட்டிருக்கலாமே சார் அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று வெளியாயிருந்தது. கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தாள் அப்படின்னு தேசிங் பெரியசாமி வந்து ஒரு படம் எடுத்திருந்தார். அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சுது. தேசிங் பெரியசாமி வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய தீவிரமான ரசிகர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தாள் படத்தை பார்த்துட்டு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களே தேசிங் பெரியசாமியை கூப்பிட்டு பாராட்டியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கும் ஏதாவது கதை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தலைவருக்கு கதை பண்ணுறதை விட வேற என்ன பாக்கியம் என் வாழ்வில் இருக்க போகுது அப்படின்னு தேசிங் பெரியசாமி வந்து ஒரு பிரம்மாண்டமான கதையை தலைவருக்காக ரெடி பண்ணியிருக்காரு. அதன் பிறகு தலைவர்கிட்ட போய் அந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. தலைவருக்கும் அந்த கதை வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துருக்கு. ஆனால் அந்த படத்தோட கதை வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கிறதுனால பட்ஜெட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. சம்பளத்தொகை, அதாவது நடிகர்கள், டெக்னீஷியன்கள், டைரக்டர் இவங்களோட சம்பளத்தொகையெல்லாம் இல்லாமலே அந்த படத்துக்கு வந்து 300 கோடி ரூபாய் வந்து தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு. இதை பார்த்த தலைவர் வந்து இந்த கதை வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, இது வந்து சரி வருமா அப்படின்னு தெரியல, அதனால் நீங்கள் வந்து கம்மி பட்ஜெட்டில் இருக்கிற மாதிரி ஒரு கதை பண்ணுங்கள், நம்ம பண்ணலாம் அப்படின்னு தலைவர் சொல்லி அனுப்பியிருக்காரு. ஆனால் தேசிங் பெரியசாமி வந்து அந்த கதையில் ரொம்ப இன்வால்வ் ஆனதுனால அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா கமல்ஹாசன்கிட்ட இந்த கதையை சொல்லியிருக்காரு. அந்த கதையை கேட்ட கமல்ஹாசனுக்கும் பிடிச்சிருந்திருக்கு. உடனே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இது என்னையை வச்சு பண்ணுறதை விட சிம்புவை வச்சு பண்ணுங்கள், நானே அந்த படத்தை தயாரிக்கிறேன் அப்படின்னு அவரும் வாக்குறுதி கொடுத்துருக்காரு. கடைசியில் இந்த கதையோட அந்த விரிவாக்கம் போக போக அந்த பட்ஜெட்லாம் எண்ணி பார்த்து கமல் வந்து இந்த படத்தில் இருந்து பின்வாங்கிட்டதாக ஒரு தகவல் வெளியாகுது. அதுக்கப்புறமா சிம்பு வந்து ஓகே இந்த படத்தை நானே தயாரிக்கிறேன் அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு தகவல் வெளியாச்சு. ஆனால் இப்போ கடைசியில் சிம்புவும் கை விரிச்சிட்டார் அப்படின்னு செய்திகள்லாம் வெளியாகுது. ஸோ முதல் படம் வெளியாகி 4 ஆண்டுகள் கழித்தும் இன்னும் அடுத்த படம் ரெடியாகியும் அவருக்கு வந்து போக முடியாத ஒரு சூழ்நிலையில் தேசிங் பெரியசாமி தள்ளப்பட்டிருக்கார் அப்படிங்கிற செய்தி தான் இப்போது சோசியல் மீடியாக்களில் வளம் வருது. அது மட்டும் இல்லாமல் தலைவர் சொன்னதை அப்போவே கேட்டிருந்தார் அப்படின்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது அப்படின்னும் செய்திகள் எல்லாம் வெளியிட்டிருக்காங்க. கண்டிப்பாக தலைவர் வந்து இத்தனை வருஷமாக சினிமா ஃபீல்டில் இருக்காங்க, கிட்டத்தட்ட 50 வருஷமாக இருக்காங்க. அவர் வந்து எத்தனையோ படங்கள் நடிச்சிருக்காரு, பிரம்மாண்ட பட்ஜெட்லேயும் நடிச்சிருக்காரு. எந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் வந்து தலைவருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதனால தான் அவர் வந்து அந்த படம் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, அது வேணாம், நீங்கள் வந்து கம்மி பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி தேசிங் பெரியசாமி பண்ணியிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு இப்போது இந்த சிக்கல் வந்திருக்காது. ஒரு சின்ன பட்ஜெட்டில் தலைவர் கூட படம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் வந்து அந்த பிரம்மாண்ட கதையை எப்படியாவது பண்ணணும் அப்படின்னு யோசித்ததோட விளைவு இப்போ வந்து 4 வருஷமாக அவர் வேறு எந்த படமும் பண்ண முடியாமல் ஒரு சிக்கலில் மாட்டியிருக்கார் அப்படிங்கிறது தான் இப்போது வெளியாக இருக்கிற தகவல். தலைவர் போன்ற அனுபவசாலிகள் சொல்கிற விஷயங்களை கண்டிப்பாக கடைபிடிக்கணும்.